கவலை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு ரகசியம். ஒரு மனிதன் வாழ்வில் எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு புராண கதையை பார்க்கலாம். மிக பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஆதித்யன் என்ற அரசன் அந்த சாம்ராஜ்யத்தை சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தான். நாட்டின் அரசன் ஆதித்யன் ஒரு முறை தன் மந்திரி மற்றும் படை வீரர்களுடன் சிலரை அழைத்து கொண்டு அருகிலுள்ள காட்டிற்கு வேட்டைக்கு சென்றான். அவன் காட்டிற்குள் நுழைந்ததும் சிறிது நேரத்திலேயே பயங்கரமான இடி மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மன்னரும் உடன் வந்தவர்களும் அரண்மனைக்கு திரும்பலாம் என்று முடிவெடுத்தனர். ஆனால் அந்த காற்று மழையிலும் அரண்மனைக்கு திரும்பி செல்ல முடியவில்லை. அப்போது அங்கு ஒரு பாழடைந்த மண்டபம் ஒன்றை பார்த்தார்கள். உடனே அந்த மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டார்கள். மழை நின்றவுடன் அரண்மனைக்கு திரும்பலாம் என்று நினைத்து அங்கு காத்திருந்தார்கள். நேரம் கடந்து கொண்டே சென்று இருட்டத் தொடங்கியது. ஆனால் இடியும் மின்னலும் பலத்த காற்றுடன் மழையும் நிற்கவே இல்லை. பிறகு வேறு வழியில்லாமல் அந்த மண்டபத்திலேயே இரவு முழுவதும் தங்க முடிவெடுத்தார்கள். அரசனும் மந்திரியும் ஆளுக்கு ஒரு இடமாக படுத்து கொண்டார்கள். மன்னனும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போது நடு இரவில் அரசன் ஆதித்தன் ஆ என்று கத்தினான். அந்த சத்தத்தை கேட்ட மந்திரி மற்றும் படை வீரர்களும் திடுக்கிட்டு அரசனிடம் சென்று கொண்டார்கள். மந்திரி மன்னனிடம் என்ன ஆயிற்று என்று விசாரித்தார். அப்போது அரசன், மந்திரியாரே, காதிற்குள் ஏதோ ஒரு பூச்சி நுழைந்தது போல் இருக்கிறது. அது காதுக்குள் நுழைந்து துன்புறுத்துகிறது. அதனால்தான் நான் கத்துகிறேன் என்றார். உடனே மந்திரியும் அரசனின் காதுகளில் பார்த்தான். எந்த பூச்சியும் தென்படவில்லை. பிறகு மந்திரி, மன்னா, ஏதோ ஒரு பூச்சிதான் உங்கள் காதிற்குள் சென்று இருக்க வேண்டும். இந்த காட்டிற்குள் பூச்சிகள் நிறைய உள்ளது. அதில் ஏதேனும் ஒன்று காதிற்குள் போயிருந்தால் என்ன செய்வது அரசே? நான் உடனே அரண்மனைக்கு சென்று வைத்தியரை வரச் சொல்கிறேன் என்று சொல்ல, அதை கேட்டவுடனே மன்னருக்கு பயம் வந்துவிட்டது. உடனே அவர்கள் வேகமாக கிளம்ப, நல்ல வேளையாக மழையும் புயலும் நின்று விட்டது. பிறகு வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு அரண்மனைக்கு சென்றார்கள். மன்னனும் காதிற்குள் பூச்சி கொடுக்கும் இம்சை தாங்க முடியாமல் தவித்தான். உடனே ராஜ வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். அவர் வந்து மன்னனின் காதிற்குள் உள்ள பூச்சியை வரவழைக்க சில வைத்தியங்களை செய்தார். ஆனாலும் மன்னரின் காதிற்குள் அந்த குறுகுறுப்பும் பூச்சி பறக்கின்ற உணர்வும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அந்த குறுகுறுப்பும் வலியும் அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ராஜ வைத்தியர் பல நூல்களை ஆராய்ந்து சிறப்பு மருத்துவம் செய்தும் பார்த்தார். எந்த உபயோகமும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாத அமைச்சர் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அரசரின் காதிற்குள் ஏதோ ஒரு பூச்சி சென்று விட்டது. அதனால் மன்னர் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து கொண்டு வருகிறார். இந்த பிரச்சனையை தீர்க்க சரியான வைத்தியம் தெரிந்தவர் யாரேனும் இருந்தால் அரசரின் பிரச்சனையை தீர்த்து வைத்தால் 1000 பொற்காசுகள் வழங்குகின்றோம் மற்றும் அரண்மனையின் ஆஸ்தான வைத்தியராக பதவி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பை கேட்ட அந்த நாட்டின் பல வைத்தியர்கள் வந்து அரசருக்கு பலதரப்பட்ட சிகிச்சைகளை அளித்தனர். ஆனாலும் அரசர் உடல் நலத்திலும் அந்த பிரச்சனையிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இத்தனை வைத்தியர்கள் வந்து வைத்தியம் பார்த்தும் தனது பிரச்சனை தீரவில்லையே என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு தனது திடகாத்திரமான உடல் நிலையை இழந்து எலும்பும் தோலுமாக இருந்தார் அரசர்.
தனது உடல்நிலை மோசமாவதை உணர்ந்து தான் இனி வெகு நாட்கள் வாழ மாட்டோம் என்று முடிவெடுத்தார். தனது மகனை அடுத்த மகனாக அமர்த்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய மந்திரிக்கு உத்தரவிட்டார். வேகமாக நாட்கள் பல ஓடின. மாதங்கள் கடந்தன. மன்னரின் உடல்நிலை இன்னும் மோசமாகவே இருந்தது. அந்த பூச்சி கொடுக்கும் வேதனையும் அவருக்கு அப்படியே இருந்தது. அந்த சமயம் பக்கத்து நாட்டு துறவி ஒருவர் அந்த நாட்டிற்கு வருகை தந்தார். அவர் அங்குள்ள கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார். அந்த துறவி மிக பெரிய ஞானி என்றும் அவர் சித்த வைத்தியத்தில் மிகவும் கைதேர்ந்தவர் எனவும் தெரிந்து கொண்ட அமைச்சர் அவரை சந்தித்து மன்னரின் நிலைமையை எடுத்து கூறினார். அந்த துறவியும் அரண்மனைக்கு வருகை தந்து மன்னரை பார்த்தும் மன்னரின் நிலைமையை கண்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தார். மன்னரின் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து அங்கு இருந்த அமைச்சரிடம், மன்னர் இவ்வளவு ஆபத்தான நிலைமைக்கு போகும் அளவிற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்போது மன்னர் அவரின் வாழ்வின் கடைசி நாளை எண்ணிக்கொண்டு இருக்கிறார் என்று கோபமாக மன்னர் காதில் விழுமாறு சத்தமாக கத்தினார். பிறகு அமைச்சரிடம், சரி, நடந்தது நடந்துவிட்டது. மன்னரின் உயிரை காக்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது என்று துறவி கூறிக்கொண்டே இருக்கும்போது அமைச்சர் குறுக்கிட்டு, துறவியே, எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கின்றோம் என்றார். அதற்கு துறவி, இந்த நாட்டை தாண்டி ராஜகோட்டை என்ற நாட்டிற்கு போகும் வழியில் மிகவும் செங்குத்தான ஆபத்தான மிக பெரிய மலை ஒன்று உள்ளது. அதன் உச்சியில் நீல நிற பூக்கள் பூத்து குலுங்கும் செடிகள் இருக்கும். அந்த செடியின் இலைகளை பௌர்ணமி அன்று சென்று பறித்து வர வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த இலைகளால் மட்டுமே அரசரின் நோயை குணப்படுத்த முடியும். இன்னும் சில தினங்களில் பௌர்ணமி வர இருக்கிறது. இப்பொழுதே உங்கள் ஆட்களை அனுப்பி அதற்கான வேலையை தொடங்குங்கள் என்று அமைச்சரிடம் கூறினார் துறவி. துறவி பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மன்னனுக்கு தான் பிழைக்க ஒரு வழி உள்ளது என்று புதுவித நம்பிக்கை அவர் மனதில் தோன்றியது. 4 நாட்களுக்கு பிறகு துறவி கூறிய செடியின் இலையை மந்திரி கொண்டு வந்தார். அந்த மூலிகை செடியை கையில் வாங்கிய துறவி அரசரின் அருகில் சென்று அமர்ந்தார். மற்றவர்களை கொஞ்சம் தள்ளி நிற்கும்படி கூறினார். பிறகு அந்த துறவி மூலிகை செடியை கசக்கி பிழிந்து சில மந்திரங்களை மனதில் கூறிக்கொண்டு அந்த சாற்றை மன்னரின் காதிற்குள் ஊற்றினார். சற்று நேரத்தில் அரசரின் காதின் அருகே இறந்த பூச்சி ஒன்றை இருப்பதை பார்த்து அதை எடுத்து மன்னரிடம் காண்பித்தார். அரசே, இதோ இந்த பூச்சிதான் உங்களை இத்தனை நாட்களாக தொல்லை செய்து கொண்டிருந்தது. இப்போது நான் சக்தி வாய்ந்த மூலிகையை காதில் விட்டதால் அந்த பூச்சியே உயிரிழந்து வெளியே வந்து விட்டது. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று துறவி கூறினார். அதை கேட்ட மன்னனுக்கு புது உற்சாகம் தோன்றி உடனே எழுந்தார். அடுத்த சில நாட்களிலேயே மன்னர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார். மன்னரின் உடல்நிலையும் சற்று தேறி வந்தது. தனது பிரச்சனையை தீர்த்த அந்த துறவியும் அவரது சீடர்களையும் அரண்மனையில் நல்ல ராஜ மரியாதையுடன் விருந்தளித்தார் மன்னர். பிறகு துறவிக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்தார். துறவியோ அதை வாங்க மறுத்தார்.
அந்த பொற்காசுகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும்படி அந்த துறவி கூறினார். அரசர் இப்போது நல்ல நிலைமைக்கு திரும்பிவிட்டார் என்பதை அறிந்த துறவி தனது பயணத்தை தொடர அரசரிடம் அனுமதி கேட்டார். அரசரும் அவரை பிரிய மனமில்லாமல் அவரை வழி அனுப்பினார். பிறகு துறவியும் அவரது சீடர்களும் பயணத்தை தொடர்ந்தார்கள். அப்போது அந்த சீடன், குருவே, இது நாள் வரையிலும் அந்த அற்புத மூலிகை பற்றி இதுவரை கூறவில்லையே, மற்றும் இந்த சிறு பூச்சி இத்தனை மாதங்களாக அரசரின் காதிற்குள் இருந்து அவரை மரணம் வரை அழைத்து சென்றது பற்றியும் கூறுங்கள் என்று கேட்டார் அந்த சீடன். அதற்கு துறவி சிறிது புன்னகையுடன், அது சக்தி வாய்ந்த அற்புதமான மூலிகையெல்லாம் அல்ல, அது மலைப்பகுதியில் கிடைக்கும் சாதாரண ஒரு செடிதான். அதுபோல மிகவும் கொடிய பூச்சி என்று எதுவுமே அவர் காதிற்குள் நுழையவில்லை. அப்போது அவர் காதில் ஏதோ ஒரு பூச்சி நுழைந்து இருக்கலாம். அவருக்கு சில சிரமங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் அது சில நாட்களில் இறந்திருக்கும். அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே வந்திருக்கும் என்று துறவி கூற, அதற்கு சீடன், குருவே, அப்படியென்றால் இந்த விளக்கத்தை நீங்கள் அரசரிடமே கூறியிருக்கலாமே. அப்படி செய்யாமல் நீங்களும் அரசன் ஆபத்தில் இருக்கிறார், அந்த மலையின் உச்சியில் இருக்கும் பூக்களால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் என்று ஏன் நாடகம் ஆடினீர்கள் என்று கேட்டார். அந்த துறவி, சீடனே, அரசனுக்கு இருந்தது மனவியாதி. அவரின் காதிற்குள் நுழைந்த பூச்சி எப்பொழுது அவரின் காதை விட்டு வெளியே வந்துவிட்டது. ஆனால் அவரின் மனதை விட்டு வெளியே வரவில்லை. அந்த பூச்சியின் குறுகுறுப்பு தரும் வலியும் அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. பூச்சி இன்னும் நம் காதிற்குள்ளே தான் இருக்கிறது, அது சிரமத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்ற கற்பனை செய்து அதையே உண்மை என நம்ப ஆரம்பித்தார். அந்த பூச்சி கொடிய பூச்சியாக இருக்கலாம் என்று மந்திரி கூறியதை கேட்ட அரசனுக்கு மிக பெரிய அச்சமும் உருவாகி இருந்தது. மன்னர் தேவையற்ற பயத்தில், தன்னுடைய கற்பனை பயத்தில் இருக்கிறார் என்று அந்த பயமும் கவலையும் தான் அவரது உடல்நிலை மோசமாக போவதற்கு காரணம் என்றும் நான் உணர்ந்து கொண்டேன். எனவேதான் நான் மனதிற்குள் இருக்கும் தவறான நம்பிக்கையை உடைக்க நினைத்தேன். எனவேதான் சக்தி வாய்ந்த பூ, கொடிய பூச்சி, அதன் மூலிகையால் தான் அரசின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று அரசரின் காதில் கேட்குமாறு சத்தமாக கூறினேன். அதை கேட்ட மன்னரின் மனம் அதை நம்ப ஆரம்பித்தது. அந்த துறவி நிச்சயமாக என் உயிரை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை மன்னரின் மனதில் அதிகரித்தது. அந்த நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க 4 நாட்கள் இடைவெளி கொடுத்தேன். அரசரும் நான் எப்போது மூலிகை சாறு கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார். மூலிகை சாறை காதில் ஊற்ற நான் ஏற்கனவே கொண்டு சென்ற இறந்த பூச்சி எடுத்து மன்னரிடம் காண்பித்தேன். தனது காதுக்குள் இருந்த கொடிய பூச்சி வெளியே வந்துவிட்டது. இனி நமக்கு என்ன பிரச்சனையும் இல்லை என மன்னரின் மனம் நம்ப ஆரம்பித்தது. அந்த நம்பிக்கை அவருக்கு உற்சாகத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை சீராக்கியது. அவரும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பினார் என்றார் துறவி. அதை கேட்ட சீடனும் வியப்பில் ஆழ்ந்தார். இந்த கதையில் வருவது போல நம்மில் பலரும் நடக்காத ஒரு பிரச்சனையை, ஒரு நடக்காத ஆபத்தை தனக்கு வந்ததாக நினைத்து கொண்டு, இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் என்ன செய்வது என தேவையற்ற கற்பனை செய்து கொண்டு தேவையற்ற பயத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கிறோம்.
இந்த தேவையற்ற பயம் நம் குழப்பத்தை உண்டாக்குகிறது. அந்த குழப்பம் மனக்கவலையை உண்டாக்குகிறது. அந்த மனக்கவலை நம்மை நாமே அழித்து கொள்ளும் நிலைமைக்கு தள்ளுகிறது. எனவே நம்முடைய வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் என்ன செய்வது, இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் என்ன செய்வது என்று உங்கள் வாழ்க்கையில் வராத பிரச்சனையை, வராத ஆபத்தை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள். பயப்படுவதை நிறுத்துங்கள். புலம்பிக் கொள்வதை நிறுத்துங்கள். நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே, நல்லதே நடக்கும் என மனதைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருங்கள். அப்போது மனக்குழப்பமோ மனக்கவலையோ தேவையற்ற பயமோ உங்களை நெருங்கவே நெருங்காது. இங்கு கூறப்பட்ட புராண கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கதையை முழுவதுமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் இது போன்ற மனதை மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய கதைகளுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.